பேயால் வந்த வாழ்வு. ஒரு காலத்துல மதின் அப்படிங்கிற இளைஞன் பொன்னேரி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து வந்தான். அவனோட பெற்றோர் இறந்துட்டாங்க. இனி அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம பக்கத்துல உள்ள ஊருக்கு வேலை தேடி போனான். உச்சி வெயில் அதிகமா இருந்துச்சு. ஆலமரத்தடியில படுத்து தூங்கினான். அவனை யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு. தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு பார்த்தப்ப ஒரு பேய் மரத்தோட கிளையில உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்தவன அவனுக்கு ரொம்ப பயமா போச்சு. பேய் பேயின்னு அலறினான். தம்பி, பயப்படாத, நானும் உன்னை போல மனிதன்தான். இந்த சமயம்தான் பேயா இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. மதினுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தான். உன் பேர் என்ன தம்பி? மதின். எங்க போய்கிட்டு இருக்க? வேலை தேடி நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். நானும் உன்னை போல இருந்தவன் தான். 100 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே தான் வாழ்ந்து வந்தேன். ஒரு நாள் இந்த காட்டுக்கு வந்தேன். இங்கே தவம் பண்ண முனிவரை பார்த்து கேலியா சிரித்தேன். ஆத்திரம் அடைஞ்ச முனிவர் என்னை பேயாகும்படி சபிச்சிட்டாரு. அவரை பார்த்து நான் மன்றாடி கேட்டேன், ஐயா, தயவு செய்து இந்த சாபத்திற்கு ஏதாவது விமோசனம் சொல்லுங்க. இப்படி மனித பேயா நான் எத்தனை நாள் தெரிய முடியும் அப்படின்னு கேட்டேன். சரி, நீ கெஞ்சி கேட்டுக்கிறதுனால உனக்கு விமோசனம் தர்றேன். உன் கதையை எந்த மனுஷன் பொறுமையோடு கேட்குறானோ அன்னைக்கு நீ மறுபடியும் மனிதனா மாறுவ. அப்புறம் விண்ணிலவுக்கு போய் இம்மனித பிறவிலேருந்து விடுதலை அடைவ அப்படின்னாரு. பல காலம் நான் மற்றவர்கள்ட்ட என் கதையை சொல்ல முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்கெல்லாம் என்னை பார்த்த உடனே ஓடிடுறாங்க அப்படின்னு சொன்ன பேய் மறைந்து போய் அழகான வாலிபனாக மாறுச்சு. கொஞ்ச நேரத்தில் அவன் மேலே எழுந்து வானத்தை நோக்கி போச்சு. என்னை எப்போ நினச்சிக்கிட்டாலும் உனக்கு நல்லதே நடக்கும். நீ எடுத்த காரியத்திலையும் வெற்றி அடைவ அப்படின்னு சொல்லிட்டு பேய் மேகத்துக்கு நடுவில் போய் மறைஞ்சிருச்சு. மதினுக்கு எல்லாமே கனவு போல இருந்துச்சு. புதிய நகரை வந்து அடைஞ்சான். அங்கே நாடே விழாக்குளம் போல இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். உனக்கு தெரியாதா? அரசரோட பிறந்தநாள் விழாவினால கொண்டாட இருக்காங்க. வான வேடிக்கைகள், கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் எல்லாமே நடக்கும். ஏழைகளுக்கு அன்னதானம் நடக்கும். போட்டிகளில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசும் அரண்மனை உபசரிசும் கொடுப்பாங்க அப்படின்னா. சிலம்பம், மல்யுத்தம் அப்படின்னு நடந்த எல்லா போட்டிகளுமே வெற்றி பெற்று அரசரோட சிறப்பு விருந்தினராக விரும்பிய மதின் பேயை மனசுல நினைச்சுக்கிட்டான். பேயோட உதவியால எல்லா போட்டிகளிலும் வென்றான். அவனுக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டது. அரண்மனை உணவும் வழங்கப்பட்டது. ஒரு வாரம் தங்கி விருந்து உண்டு தன் அறைக்கு சென்றான் மதின். அங்கிருந்து அழகிய மஞ்சத்துல படுத்தவன உறக்கம் வந்துருச்சு அவனுக்கு. நடு இரவில் விழுத்த மதின் கொஞ்ச நேரம் உலாவுனான். அப்ப சுவத்துல காட்டெருமையோட கொம்பு அங்கு பதிக்கப்பட்டிருந்துச்சு. அதை பிடிச்சு பார்த்தப்ப கிருன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அதை பிடிச்சு திருகுனப்ப தரையில ஒரு சுரங்க வழி ஏற்பட்டுச்சு. ஒரு தீபத்தை கையில எடுத்துக்கிட்டு படிக்கட்டுல இறங்கினான். கீழே ஒரு பெரிய அறை ஒன்று இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் போர் ஆயுதங்களும் முத்து மாலைகளும் தங்க மாலைகளும் கைத்துல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. தூரத்துல யார் நின்றுக்கிட்டு இருப்பது? அமைச்சர் ராஜசேகர் மாதிரி இருக்காரே, இங்க என்ன செய்யறான்? உத்து பார்த்தான். நகைகள், பணத்தை எல்லாத்தையுமே திருடி பையில போட்டுக்கிட்டு இருந்தான். அங்கிருந்த வாளை உருவி அவனை வெட்ட போனான் மதின். அதுக்குள்ள ரகசிய வழியில தப்பிட்டான் அமைச்சன். அப்புறம் மதின் தன்னோட இருப்பிடத்துக்கு வந்துட்டு காட்டெருமை கொம்ப திருகி தரைய முன்னாடியும் போல மூட ஆரம்பிச்சான். இதை எப்படியாவது அரசர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இரவோட இரவா அமைச்சரை பத்தி மன்னன் கிட்ட சொன்னான். பல நாட்களா பொக்கிசாரியால் திருட்டு போறத தெரிஞ்சிருந்த அரசர் எத்தனையோ காவல் போட்டும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியத்தை மதின் சொன்னவன மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. உடனே அமைச்சரை கைது செய்ய ஆட்களை அனுப்புனாரு. குடும்பத்தோட தப்ப இருந்த அமைச்சரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சான் அரசன். அரசனது முன்னோர்கள் வச்சிருந்த இந்த ரகசிய வழி அரசனுக்கே தெரியாதான். இதை எப்படியோ தெரிஞ்ச அமைச்சன் இத்தனை நாட்களா ரகசிய வழியில நுழைஞ்சு நகை திருடின விஷயம் இப்போதான் புரிஞ்சிருக்கு. மதினை பாராட்டிய மன்னன் அவனையே தன்னோட அமைச்சனாக்கிக்கிட்டான். பேயால தனக்கு கிடைச்ச வாழ்வை எண்ணி மகிழ்ந்தான் மதின். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.